இந்த வீடியோல பிளைன் ஜார்ஜெட் சாரிய எந்த மாரி நம்ம டிஃபரெண்ட்டா ஸ்டைல் பண்ணி ஒரு கவுன் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுல வந்து நான் செஸ்ட்டோட லென்த் வந்து ரெடி அளவு 15 அதோட 1 இன்ச் சீம் அலவன்ஸ் குடுத்து நான் 16 இன்ச் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கீழ ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு, மேல ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர் தையலுக்கு. இது 2யும் மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம நெக் வந்து 3 இன்ச் எடுத்துக்கிறேன். ஷோல்டர் 3.5 அப்ப டோட்டல் 6.5 இன்ச் நான் வந்து ஷோல்டர் எடுத்திருக்கேன். ஃபுல் ஷோல்டரு. இப்ப இந்த ஃபுல் ஷோல்டர் தான் நம்ம ஆம்கோலுக்கு வைக்கணும். இது ஆம்கோலுக்கு எப்படி வைக்கணும்னா, மேல வச்சிருக்க 1/2 இன்ச் நம்ம விட்டுறணும். விட்டுட்டு 6.5 கீழ ரெடி அளவுக்கு 6.5 வச்சு நம்ம வந்து இப்ப மார்க் பண்ணிக்கணும். சைட்லயும் கரெக்ட்டா 6.5 இருக்கான்னு செக் பண்ணிட்டு லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் செஸ்ட் டிவைடட் பை 4 பண்ணிட்டு நம்ம செஸ்ட்டோட அளவும் அதோட சேர்த்து 1 இன்ச் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் குடுத்துக்கணும். அடுத்து வெய்ஸ்ட் வந்து எனக்கு 8.25 வரும். அதோட 1 இன்ச் டாட்டுக்கும் 1.5 சீமுக்கும் நான் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ கீழ இருந்து நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு ஷேப் குடுக்கணும் கர்வா. இது வந்து நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம்ல கீழ. அந்த இதுல இருந்து 1 இன்ச் ஷேப் குடுத்து, இப்போ நம்ம 2 லைன் ஜாயின் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம 6.5 எடுத்தோம்ல, அதுலேருந்து ஆஃபா மார்க் பண்ணி, அங்கேருந்து கீழேக்கு ரவுண்டா ஜாயின் பண்ணணும். இந்த மாரி ஜாயின் பண்றப்ப நமக்கு வந்து ஆம்கோலும், ஸ்லீவோட லென்த்துக்கும் விட்த் நம்ம எடுப்போம்ல, அந்த விட்த்துக்கும் கரெக்ட்டா இருக்கும் ஜாயின் பண்றப்ப. இப்போ இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். செஸ்ட் போர்ஷன் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் லைன மட்டும் தான் கட் பண்ணணும். அதுதான் பேக்குக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கர்வ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேல இருக்க பீஸ தனியா எடுத்துக்கலாம். கீழ இருக்க பீஸ தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பீஸ் 2யும் செப்பரேட் பண்ணிட்டு, பேக் பீஸ தனியா எடுத்து வச்சுட்டு, ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஃப்ரண்ட் கர்வ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து டாட் பிடிக்க போறதில்ல. அதனால ஃப்ரண்ட்டுக்கு டாட்டுக்கு விட்டுருக்க அந்த 1 இன்ச்சையும், அதுக்கப்புறம் நம்ம ஆம்கோலுக்கு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் விடுவோம்ல, அதையும் நான் இதே மாரி கர்வா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த் வந்து நான் 7.5 வச்சுக்கிறேன். 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து 8 இன்ச்சு. அதுக்கப்புறம் 3.5 வந்து நான் கேப் ஹைட் குடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு, ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட விட்த் வந்து எனக்கு 8.25 வேணும். அதனால நான் 8.25 வர மாரி ஸ்லாண்டிங்கா வச்சுட்டு, கேப் ஹைட்டுக்கு கரெக்ட்டா நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா 8.25 இருக்கு. அதே அளவுக்கு 8.25க்கு இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லூஸ் வேணும், கை லூஸ் கொஞ்சம் வேணும்னா, இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணா மார்க் பண்ணிக்கலாம். 8.5 இல்ல ஸ்லீவ் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்க மாரி வேணும்னா, நீங்க எந்த அளவு எடுத்தீங்களோ அதே அளவா மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 8.25 வேணும். மார்க் பண்ணிட்டு, இப்போ கீழ வந்து 6.5 to 7 வரும் எனக்கு. ஸோ 7 இன்ச் நான் மார்க் பண்ணிட்டு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சீமுக்கு குடுத்துக்கலாம். இங்கேயும் 1.5 சீம் அலவன்ஸ் குடுத்தாச்சு. இப்போ இந்த ஆம்கோல் கிட்ட இருந்து நம்ம அந்த ரவுண்ட் வரைவோம்ல, மேல கர்வா வரும்ல ஸ்லீவுக்கு, அது எப்படி வரையணும்னா, மேல இருந்து கரெக்ட்டா நம்ம ரெடி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கருந்து ஹாஃபா ஃபோல்ட் பண்ணணும். ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிட்டு, அத வந்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த ஹாஃபா ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு மேல வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து மேல எடுத்துக்கணும். எடுத்துட்டு, இங்க மேல வந்து 2 ஃபோல்டு இருக்குல்ல, அதுலேருந்து 1 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வைக்கலாம். வச்சுட்டு இதே மாரி ஷேப் குடுத்துட்டு, ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம கர்வா வரைஞ்சு எடுத்தா, நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாரி நம்ம மார்க் பண்றப்ப, ஸ்லீவ் வந்து தூக்கிட்டு இல்லாம நீட்டாவே இருக்கும். இப்ப இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரெக்டான ரெடி அளவுல ஒரு நாச்சும், சென்டர்ல ஒரு நாச்சும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போறோம். இதுக்கு வந்து கீழ இருந்து கரெக்ட்டா 1/4 இன்ச் வந்து நம்ம எடுத்து கட் பண்ணணும். இதுக்கு வந்து ஸ்லீவ்க்கு உள்குழி, கைக்குழி எடுக்கிறதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல செக் பண்ணி பாருங்க. அந்த மாரி கட் பண்றப்ப நம்ம கை வந்து கிரீசஸ் இல்லாம, எக்ஸ்ட்ரா துணி இல்லாம நீட்டா இருக்கும். இப்போ இத வந்து மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு இந்த ஸ்லீவ வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஆ ட்ரெஸ் ஃபுல்லாவே ஒரு ரொம்ப மைல்டான ஒரு கலர் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கு. இதுக்கு வந்து நல்ல பிரைட்டான ஒர்க் இருக்க மாரியான ஸ்லீவும், செஸ்ட்டுல ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பேட்டர்ன் நெக்கும் நான் குடுக்க போறேன். இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் கட் பண்றப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கரெக்ட்டா பார்த்து நம்ம கட் பண்ணணும். இல்லன்னா மாறிரும். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வைக்க போற அந்த பேட்ச் ஒர்க்குக்கு ஸ்கேலப் வரைஞ்சு அத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸ்கேலப் இந்த பேட்டர்னுக்கு எப்படி நான் மார்க் பண்ணுறதுன்னு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கிளியராகவே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். பாட்டம் ஸ்கர்ட் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு ஓப்பன் சைடு ராங் சைடும் இந்த க்ளோஸ்டாக இருக்குல்ல 4 ஃபோல்டு, இந்த ஃபோல்டாக இருக்க 4 இதில் தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். எனக்கு வந்து ஹிப் ரவுண்ட் வந்து 5.5 வந்துச்சு. அதை வந்து நான் இதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். வளைவாக மார்க் பண்ணணும். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து பாட்டம் ஸ்கர்ட் வந்து எனக்கு 38, அதோட ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். கீழேக்கு 1/2 இன்ச், மேலேக்கு 1/2 இன்ச், அப்போ 1 இன்ச் சேர்த்தா 39 இன்ச் வந்து நான் ஸ்கர்ட் போர்ஷனுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதில் அன்ஈவனாக இருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னா, கட் பண்ணிவிட்டு ஸ்கர்ட் போர்ஷனை 4யும் ஒன்றா ஃபோல்டு பண்ணி நம்ம மடிக்கிறப்ப கீழே அன்ஈவனாக இருக்கும். அப்புறம் நம்ம ரெடி லென்த் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கு வந்து அன்ஈவன் இல்லாமல் நீட்டாக இருக்கும். பேலன்ஸ் இருக்க பீஸில் நான் வந்து செஸ்ட் போர்ஷனுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே இதில் கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 2 ஃபேப்ரிக் இருக்குது. அதில் வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் அப்படியே எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கும், இப்போ நான் எடுக்கிறது வந்து பேக்குக்கும் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ரெண்டுமே பிளெயின் ஃபேப்ரிக் தான். ரெண்டையுமே எடுத்தாச்சு. இப்போ செஸ்ட் போர்ஷனை வந்து லைனிங்கில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப லைட்டான ஃபேப்ரிக். அதனால நம்ம வந்து ரொம்ப ஸ்டிச் பண்ணக்கூடாது. மைல்டாக டேப் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா நிறைய சுருக்கு விழுகும். ஸோ மைல்டாக டேப் பண்ணிட்டே ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அடுத்து ஸ்லீவுக்கு வந்து லைனிங் அட்டாச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ்ன்றதுனால லைனிங் கொடுத்து தான் ஆகணும். ஸோ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்ப ரெண்டுமே ஒரே பக்கமாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம நல்லா அதாவது மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம அட்டாச் பண்ணணும். லைனிங் மாறுச்சுனா தான் நமக்கு ஸ்லீவ் ரெண்டுமே ஒரே சைடு வரும். ஸோ லைனிங் அட்டாச் பண்ணுறப்ப நம்ம கேர்ஃபுல்லாக அட்டாச் பண்ணணும். இப்போ அடித்து திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போட்டு நம்ம வந்து ஸ்லீவை ஃபினிஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம லைனிங்கில் அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பிசுரெல்லாம் வெளியே பிரிஞ்சு வராமல் நீட்டாக இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரெடி பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணணும். அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 ஸ்லீவுமே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டுமே ஒரே சைடு வராது. இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் வரப்போகிற பேட்ச் ஒர்க்குக்கு லைனிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ண லைனிங் ஃபேப்ரிக்கை நம்ம கேன்வாஸில் ரெடி பண்ணிக்கோல, அதை வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் அதாவது மிட் பாயிண்ட்டை வந்து நாச் பண்ணியிருப்போம் மெயின் ஃபேப்ரிக்கில். அதில் இதோட மிட் பாயிண்ட் வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நெக்கோட ஓப்பன் வந்து அகலமாகாமலும் அதோட ஷேப் வந்து மாறாமலும் இருக்கும். இல்லைனா ஷேப் வந்து ஒரு பக்கமாக போயிடும். அப்போ வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. நமக்கு பார்க்குறப்ப தெரியும் அது அப்படியே தெரியும். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டார்க் கலரு, இந்த லைட் கலருக்கு டார்க் கலர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ அது மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் யாராவது பிளெயின் மெட்டீரியல் கொண்டு வராங்கன்னா நம்ம இந்த மாதிரி டிசைன் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து 2 ஃபேப்ரிக் மிக்ஸ் பண்ணுறப்ப கலர் இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகி காட்டும். ஸோ இதை மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு அந்த கர்வ் வர்ற இடத்துல மட்டும் நாச்சஸ் கொடுத்து திருவணும். அப்போ தான் நமக்கு டேர்ன் ஆகிறது நல்லா டேர்ன் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் நாச் கொடுத்து டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஸ்டிச் போடக்கூடாது. அயன் மட்டும் ஜென்டலாக அயன் பண்ணி வச்சுக்கணும். அயன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சென்டரில் வைக்க போகிற அந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதை வந்து ரெடி பண்ணணும். நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நல்ல ஒர்க் இருக்க மாதிரி பேட்டர்ன் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் லைனிங் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ லைனிங்கையும் இந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் அடித்து திருப்பணும். ராங் சைடில் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம நல்ல பக்கம் வந்து லைனிங் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இதில் வந்து நான் கர்வாக வளைச்சி ஒரு மார்க் பண்ண போகிறேன். இது வந்து சென்டரில் ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி நமக்கு வந்து இருக்கும். சேம் பேட்டர்னில் மார்க் பண்ணிட்டு நம்ம லைனிங் மேலே மெயின் ஃபேப்ரிக் வச்சு அடித்து திருப்பி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 5 இன்ச் மட்டும் விட்டுறணும். அதில் வந்து நம்ம டேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் தான் டேர்ன் பண்ண முடியும். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அர்க்காத் கொடுத்து டேர்ன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரை பண்ணுறப்ப ஃபினிஷிங் வந்து இன்னும் நல்லாயிருக்கும்.
இப்போ டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணுறப்ப டிசைன் இருக்க ஃபேப்ரிக் வெளியே வந்துடும். இப்போ நம்ம வந்து நெக்கோட விட்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஒரே ஸ்டிச்சாக தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ தான் நம்ம படிமான ஸ்டிச் வந்து போடணும். ஃபஸ்ட்டே ஒரு தடவை போட்டிருந்தாக்க இப்போ 2 தடவை போட்டால் ஸ்டிச்சிங் வந்து நிறையா தெரியும். அப்போ வந்து அது நல்லா இருக்காது. பொட்டிக் ஃபினிஷில் ஃபினிஷ் பண்ணணும்னா நம்ம ஒரு சிங்கிள் ஸ்டிச்சில் தான் ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் அது மாதிரி தான் பண்ணுறேன். இந்த பீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுறோம்ல சென்டரில், அந்த இடத்துல மட்டும் ஒரு 2, 3 பேக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம பாட்டம் ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணணும். அடுத்து பீக்கோ பண்ணணும். அது எல்லாமே இந்த வீடியோவில் அப்படியே ரெகுலராக கண்டினியூ ஆகும். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து முடிய போகுது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எம்மிங் பண்ணி தான் ஃபினிஷ் பண்ணணும். இதுக்கப்புறம் எந்த ஸ்டிச்சுமே அந்த ஃபேப்ரிக்கில் வந்து விசிபிளாக தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பேக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ரோப் அட்டாச் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பானெக்கில் மேலேருந்து 2 இன்ச் 2.5 இன்ச் வச்சு நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நாச்சஸ் கொடுத்து திருப்பிக்கலாம். நாச்சஸ் கொடுத்து திருப்பினாக்கும் நமக்கு ரோப் வந்து வெளியே போயிடும். ரோப் அட்டாச் பண்ணதே தெரியாது. இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணுறப்ப கேன்வாஸ்க்குள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணணும். மேலே ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம படிமான ஸ்டிச்செல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போடக்கூடாது. ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதான். ஒட்டியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ஷோல்டர் அட்டாச் பண்ணணும். ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்டாச் பண்ணணும். 1/2 இன்ச்சில் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லீவும் நம்ம பார்த்து தான் அட்டாச் பண்ணணும். ஏன்னா கட்டிங் இருக்க சைடு வந்து ஃப்ரண்ட்டு. ஸோ அதை மறந்துடாமல் கரெக்டாக பார்த்து நான் அதே மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சும் ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு ஸ்லீவோட பீஸும் சேர்ந்து 1/2 இன்ச் இருக்க மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். எண்டில் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ராவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லீவுக்கு மேலே இதே மாதிரி ஒரு படிமான ஸ்டிச் போடுறப்ப நமக்கு வந்து ஸ்லீவ் தூக்காது. எந்த இடத்துலையும் சுருக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும். இதோட ஃபைனல் பிக்சரில் பார்த்தா தெரியும் ஸ்லீவ் எவ்வளோ பர்ஃபெக்டாக சீட் ஆகிருக்குன்னு. அந்த மாதிரி பர்ஃபெக்டாக சீட் ஆகணும்னா இந்த மாதிரி நம்ம பிசுறு வந்து ஸ்லீவ் சைடு இருக்க மாதிரி எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். பாட்டம் ஸ்கர்ட்டை வந்து நான் பீக்கோ பண்ணி தான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து ஜார்ஜெட்டு சாஃப்டான மெட்டீரியலை பீக்கோ பண்ணால் தான் வெய்வியாக நல்லாயிருக்கும் லுக்கு. ஸோ நான் வந்து பீக்கோ பண்ண போகிறேன். இப்போ பீக்கோ பண்ணுறதுக்கு பாட்டமில் இந்த ஒயர் கொடுத்து இதே மாதிரி உருட்டி உருட்டி நம்ம விட்டாலே போதும். பீக்கோ அழகாக வந்துடும் ஜிக்ஸாக்ல. இந்த மாதிரி பீக்கோ பண்ணி எடுத்துக்கணும். இந்த ட்ரெஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேட்டர்ன் ஒர்க், பேட்ச் ஒர்க் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா என்னோட பேஜை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.